முன்னொரு காலத்தில் அந்த பெரிய நகரத்தில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரும் செல்வந்தன். அவன் மனைவி மிகவும் பேரழகி. அவள் மீது பேரன்பு கொண்டிருந்தான் வியாபாரி. தன்னுடைய மனைவியின் அழகை மற்றவர்கள் கண்டால் பொறாமைப்படுவார்கள் என்று நினைத்த வியாபாரி அவளை யாரும் எளிதில் பார்க்க முடியாத வகையில் அரண்மனை போன்ற தனது வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்திருந்தான். அவளை பார்க்க செல்லும் வழியில் பல காவல்களை ஏற்படுத்தி இருந்தான். அந்த காவல் பணியில் ஈடுபட்ட எல்லோருமே பெண்கள் தான். தன்னுடைய கணவன் தன்னை சந்தேகப்படுகிறான், அதனால் தான் இப்படி அடைத்து வைத்திருக்கிறான் என்று நினைத்தால் அவனது மனைவி. நண்பர்களே, நீங்க இன்னும் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிக்கங்க. ஒரு முறை அந்த வியாபாரி தன்னுடைய தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. பேரழகியான மனைவியை தனியாக விட்டு செல்ல அஞ்சினான். அன்று கடைவீதிக்கு சென்ற அங்கே ஒருவன் கிளி ஒன்றை கூண்டில் அடைத்து விற்பனைக்காக வைத்திருந்தான். அந்த கிளி மனிதர்களைப் போல அழகாக பேசியது. பேசும் கிளியை பார்த்த வியாபாரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அந்த கிளிக்கு பெரிய விலை சொன்னான் அதன் உரிமையாளன். விலையை பற்றி கவலைப்படாமல் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு கிளியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வியாபாரி. தான் வெளியூருக்கு சென்றிருக்கும் நேரத்தில் தன்னுடைய அழகான மனைவிக்கு இந்த அழகான கிளி காவலாக இருக்கும் என்று கணக்கு போட்டிருந்தான் அந்த வியாபாரி. அவன் வெளியூர் செல்லும் நாளும் வந்தது. கடையில் வாங்கி வந்த பேசும் கிளியை பேரழகியான தன்னுடைய மனைவியின் படுக்கை அறைக்கு பக்கத்தரையில் காவலாக வைத்துவிட்டு வெளியூர் புறப்பட்டு சென்றான். நாட்கள் வேகமாக ஓடின. ஒரு மாதம் முடிந்த நிலையில் வெளியூர் பயணத்தை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தான் வியாபாரி. அழகான மனைவியிடம் கூட அவன் நலம் விசாரிக்கவில்லை. கூண்டு கிளியை கையில் எடுத்துக்கொண்டு தனியாக போனான். அந்த கிளிக்கு பாலும் பழமும் கொடுத்தான். பிறகு அந்த கிளியிடம் ரகசியமாக பேச்சு கொடுத்தான். கிளியே, நான் வீட்டில் இல்லாத போது என் மனைவி எப்படி இருந்தால்? அவளது அறையில் இருந்து ஆணின் குரல் ஏதும் கேட்டதா என்று கேட்டான். அதற்கு அந்த கிளி, ஆமாம், தினமும் இரவு நேரத்தில் அந்த அறையில் ஆண் குரல் கேட்கும். அந்த ஆணும் உன் மனைவியையும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றது. இதை கேட்ட வியாபாரிக்கு கோபம் பொங்கி வந்தது. அழகான மனைவியை தலைமுடியை பிடித்து தரதரவென இழுத்து போட்டு அடித்தான். நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் எனக்கு துரோகம் செய்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே அடித்தான். அவளுக்கும் கோபம் வந்தது. ஆனாலும் அமைதியாக இருந்தாள். தன்னுடைய பணி பெண்களில் ஒருத்திதான் தன்னுடைய கணவனிடம் ஏதேனும் சொல்லி இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். கணவன் போன பிறகு அந்த பெண்களிடம் அது பற்றி விசாரித்தாள். நாங்கள் யாரும் சொல்லவில்லை என்று அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள். கடைசியாக பேசிய ஒருத்தி, அம்மா, அது அந்த கிளியின் வேலையாக இருக்கலாம். நம் முதலாளி வெளியூர் சென்று வீட்டுக்கு திரும்பியது அந்த கிளியிடம்தான் ஏதோ ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார். அது என்ன சொல்லியது என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை முதலாளி இப்படி இழுத்து போட்டு அடிக்க அந்த கிளி காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்றாள். அதை கேட்ட வியாபாரியின் மனைவிக்கு அந்த கிளி மீது கடும் கோபம் வந்தது. கணவனிடம் தன்னை பற்றி போட்டு கொடுத்த அந்த கிளியை பழிவாங்க ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து காத்திருந்தாள். சில நாட்களிலேயே அந்த வியாபாரி மறுபடியும் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. சென்ற முறை நடந்த தவறு இந்த முறை நடந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்த வியாபாரி தன் மனைவியை எச்சரித்ததோடு கூடுதலாக மேலும் சில புதிய பெண்களையும் அவளது காவலுக்கு வைத்துவிட்டு வெளியூர் புறப்பட்டான். வியாபாரி வெளியே சென்றதும் அவனது மனைவிக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. தன்னுடைய பணிப்பெண்களில் ஒருத்தியை அழைத்து உரலையும் உலக்கையையும் கொண்டு வர செய்தாள். அந்த உலக்கையும் உரலையும் நடு வீட்டில் வைத்து அதில் எதுவும் போடாமல் அப்படியே இடிக்க சொன்னாள். அந்த பணிப்பெண்ணும் வெறும் உரலில் உலக்கையை கொண்டு இடிக்க ஆரம்பித்தாள். பிறகு இன்னொரு பணிப்பெண்ணை அழைத்தவள் பக்கத்து அறையில் கூண்டுக்குள் இருந்த பேசும் கிளி மீது அதற்கு தெரியாமல் தண்ணீரை தெளித்துக் கொண்டே இருக்குமாறு கூறினாள். மூன்றாவதாக இன்னொரு பணிப்பெண்ணை வர செய்தவள் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை பயன்படுத்தி விளக்கின் வெளிச்சத்தை கிளியின் முகத்தில் அவ்வப்போது பிரதிபலிக்க சொன்னாள். மூன்று பெண்களும் மாறி மாறி தங்களது வேலைகளை செய்தார்கள். உரலில் இடிப்பதை இடி இடிப்பதாகவும், தண்ணீர் தெளிப்பதை மழை பெய்கிறது என்றும், கண்ணாடியில் பட்டு வரும் வெளிச்சத்தை மின்னல் என்றும் நினைத்து கொண்டது அந்த பேசும் கிளி. பகல் முடிந்தது. இரவு வந்ததும் தன்னுடைய காதலனை வரவழைத்தாள். வியாபாரியின் மனைவி
கிளியின் எதிரிலேயே அவனை நன்கு உபசரித்தாள். அவனோடு சிரித்து பேசி விளையாடினாள். அடிக்கடி அவனை கட்டி பிடித்துக் கொண்டாள். இருவரும் நீண்ட நேரம் காதல் வளர்த்து கொண்டிருந்தார்கள். நடந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கவனித்துக் கொண்டும் இருந்தது அந்த கிளி. தன்னிடம் மட்டுமே பேச வேண்டும், வேறு யாரிடமும் பேசினால் கொன்று விடுவேன் என்று ஏற்கனவே வியாபாரி சொல்லுகிறதால் கிளி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சென்ற முறை வியாபாரி வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் எப்படி அமைதியாக இருந்ததோ அது போலவே இப்போதும் இருந்தது. மறுநாள் வெளியூர் சென்ற வியாபாரி வீட்டுக்கு திரும்பினான். கிளியை தனியே கொண்டு சென்று அதனிடம் பேச்சு கொடுத்தான். கிளியே, நேற்று இரவு என்ன நடந்தது என்று கேட்டான். அதற்கு கிளி, நேற்று பகலிலும் இரவிலும் விடாமல் மழை பெய்தது. உன்னுடைய மனைவி அவளது காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் சந்தோஷமாக இருந்தாள். இடியும் மின்னலும் இருந்ததால் அவள் பேசியதை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும். நேற்று பெய்த பலத்த மழையில் நானும் நனைந்து போனேன் என்றது. வியாபாரிக்கு ஒரே குழப்பம். நேற்று எங்கேயுமே மழை பெய்யவில்லையே. நேற்று மட்டுமல்ல, கடந்த ஒரு வருடமாக போதிய மழை இல்லாததால் நாடே வறட்சியில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கிளி இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து அந்த மழையில் தானும் நனைந்ததாக சொல்கிறதே என்று நினைத்தவன் கிளி பொய் சொல்வதாக எண்ணினான். இப்போது கிளி சொன்னது பொய் என்றால் என் மனைவி ஆண் ஒருவனுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள் என்று இந்த கிளி சொன்னதும் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்று கணக்கு போட்டவன் கோபத்தில் அந்த கிளியை தரையில் அடித்து கொன்றே விட்டான். பிறகு நேராக மனைவியிடம் போனான். அவளது கைகளை பிடித்து கொண்டு அன்பாக பேசினான். அந்த கிளியின் பேச்சை கேட்டு உன் மீது சந்தேகப்பட்டு விட்டேன். உன்னை இந்த கைகளிலேயே அடித்தும் விட்டேன். என் மீது கோபம் கொள்ளாதே, என்னை மன்னித்து விடு என்று வேண்டினான். அவளும் நல்லவள் போலவே பேசினாள். கிளி செய்த தவறுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டு கணவனை தழுவிக்கொண்டால், நம்மீது எவ்வளவு அன்பாக இருக்கும் மனைவி மீது இப்படி சந்தேகப்பட்டு விட்டோமே, இனி அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான் அந்த வியாபாரி. நாட்கள் நகர்ந்தன. வியாபாரி மனைவியின் காதல் நாடகம் ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாகியது. பணி பெண்களில் ஒருத்தி அவளை பற்றி வியாபாரியிடம் போட்டு கொடுத்து விட்டாள். ஆனாலும் மனைவியின் கள்ளக்காதலனை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று நினைத்த வியாபாரி மறுநாள் வெளியூர் செல்வதாக மனைவியிடம் கூறினான். திரும்பி வருவதற்கு சில நாட்கள் ஆகும் என்பதால் பாதுகாப்பாக இருக்குமாறு அவளிடம் கூறினான். அவளும் அப்பாவி பெண் போல் சரி என்று தலையாட்டினாள். வியாபாரி வீட்டை விட்டு வெளியேறினான். கள்ளக்காதலனை வரச் செய்தாள். வியாபாரியின் மனைவி இரவில் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் திடீரென்று வீட்டிற்கு வந்துவிட்டான் வியாபாரி. இருவரையும் கையும் களவாக பிடித்துக் கொண்டான். தன்னுடைய மனைவி தனக்கு தெரியாமல் துரோகம் செய்ததை உறுதி செய்தவன் அவளையும் அவளது கள்ளக்காதலனையும் அக்கணமே வெட்டி வீழ்த்தினான். அதே நேரம் தன்னுடைய அறியாமையால் உண்மையை சொன்ன கிளியை கொன்றுவிட்டோமே என்று மனம் வருந்தினான். இந்த கதையில் உண்மையை சொன்ன கிளி கொல்லப்பட்டது. பொய் சொன்ன வியாபாரியின் மனைவிக்கு ஆரம்பத்தில் மகிழ்ச்சி கிடைத்தது. பிறகு அவளது உயிரும் போனது. இந்த பூமியில் செய்யப்படும் எந்த ஒரு தவறுக்கும் தக்க தண்டனை இருக்கிறது. தவறு செய்த சிலர் தண்டனையில் இருந்து தப்பித்து வரலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஆனால் அவர்களுக்கான தண்டனை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் மிகச் சரியாக கிடைத்தே தீரும். நல்லவர்களை அந்த ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.